லண்டன் குயவனின் மாளிகை ஊழியங்களின் ஸ்தாபகரும் நிர்வாகியுமாகிய பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்ல்ஸ் அவர்கள் இந்நூற்றாண்டில் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். பல தேசத்து மக்கள் இவருடைய ஊழியத்தின் மூலம் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் தெய்வீக அபிஷேகத்தையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளார்கள். அநேகர் கேன்சர் நோயிலிருந்து அற்புத விடுதலை பெற்றார்கள். Can you see that? But it's not here. எப்படி உன்னை மேன்மைக்கு தான் கொண்டு போ. குருடர்கள் பலர் கர்த்தரால் தொடப்பட்டு பார்வையடைந்தார்கள். அதை மட்டும் சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு தெரியுது. கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் அழுதான். அப்போ கேட்டேன் என்னம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 8 வயசுயா, அவன் பிறந்ததுதான் உனக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னாங்க. நான் ஜெபிச்சு நிறைய கண்ணு திறந்து இருக்குது. பிறவி குருட வந்து திறந்து இருக்குது நம்ம மீட்டிங்ஸ்ல. பிறவியில இருந்து அவங்களுக்கு தெரியாது. ஒன்னு 14 வயசுல ஒரு பையன் 14, இன்னொரு பொண்ணு 16 வயசு அந்த மாதிரிலாம். ஆனா இவனை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பரிதாபமா போச்சு. நேற்று மீட்டிங்ல முடிஞ்ச எல்லாம் போயிட்டீங்க. நான் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1:30 மணி வரைக்கும். அப்போ அவங்க வந்தாங்க. அவனை அழுதுட்டு இருந்தான். ஆண்டுகிட்ட சொன்னேன், இது என்ன பாவம் பண்ணிச்சு ஆண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க சுவாமி அப்படின்னு. நான் சும்மா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு, ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னு. எனக்கு லைட் தெரியுது அப்படின்னா அவன் அப்புறம் கையை அப்படி அசிச்சு காட்டினேன் கண்ணுக்கு முன்னாடி. இப்ப என்ன தெரியுது அப்படின்னு. கையை தெரியுது அப்படின்னா அவன். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லைங்க. இப்படியா கை தட்டுவீங்க? அது என்ன தெரியுது? இது இது தர தெரியுதா அவனுக்கு கீழே. இது 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 ஆண்டவர் நல்லவர். நான் மட்டும் நீங்க கையை தட்டி என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அநேகர் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய கிருபையால் செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டது. பிறந்ததிலிருந்து கேட்காத காதுகளை கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய. அநேக முழுவர்கள் அற்புத சுகத்தை பெற்று விடுதலையை அடைந்தார்கள். அப்படி நடக்கலாம். ஆனா என் கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு ஐயா. உனக்கு அந்த ஒரு வழிதான். ஆனா என் கர்த்தருக்கு 10,000 வழிகள். அநேக வருடங்கள் இருந்த கட்டிகள் உடனே மறைந்தது.
என் கையில கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேல நிறைய மரு இருந்துச்சு. சொல்லி செக் பண்ணும்போது சொன்னாங்க அவங்க, ஓ மருலாம் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சுப்பா. பெருசா இருந்துச்சோ? பெருசா எந்த சைஸுக்கு இருக்கும்? மரு வந்து ஒரு மரு இவ்வளவு பெருசா இருந்தா யோசிப்பேன். நான் நினைச்சேன் சின்னதா இருக்கும் நினைச்சேன். அவங்க டாக்டர் கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க லென்ஸ் வச்சு எடுக்கணும். அந்த லென்ஸ் வச்சுன்னா 20 செகண்ட் அவங்க ஒரு மரு கொட்டுறதுக்கு. ஆனா 60 மரு இருக்குது. இவ்வளவு தட்டு எடுத்தா உனக்கு கேன்சர் வியாதியே வந்துடும். வீட்டுல உக்காந்து இருக்கும் போது அண்ணன் அந்த சிடி கொடுத்தாங்க. அந்த சிடி நான் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுல சொன்னாங்க, பாஸ் சொன்னாங்க, கட்டிலாம் இருந்துச்சுன்னா இவ்வளவு மகிமை நிறைந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கட்டிலாம் இருந்துச்சுன்னா அங்கேயே கையை வைங்க. அந்த மீட்டிங்ல சொல்றேன் நான். அதை நீங்க பாக்குறீங்க சிடில பார்த்துட்டு. அப்ப ரூம்ல நான் லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் உள்ள. அப்ப அதை நான் நம்பி கையை நான் வச்சேன். கையை வச்சு 2 நாள் நான் அந்த மரு இருந்ததே மறந்துட்டேன் 2 நாளா. திடீர்னு ஒரு நாள் நான் பாக்குறேன் சர்ச்சுக்கு போகும்போது கையில எந்த மரு இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை. சிலுவைய மேல இருந்தா கூட I am not going back, I am going in the front. முன்னாடி போற பிள்ளைங்க மட்டும் கரங்களை தட்டு. We have not experienced this type of meeting. Many lives has been touched. ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு மீட்டிங். கண்ணு முன்னாலே அநேகர் சுகமடைறத கண்ணால பார்த்து ஆண்டவர் மனதார துதிக்கு. நான் 17 வயசு ஆகுது. நான் இன்னைக்கு ஓடுனது கிடையாது. எங்க அம்மாவும் என் கூட சேர்ந்து ஓடிருக்காங்கன்னா அது எனக்கு அதிசயமா தான் இருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளை. உலகமெங்கும் 25 தேசங்களுக்கு மேலாக சென்று அநேக ஊழியர்களின் வாழ்க்கையிலும் சபைகளிலும் கடைசி கால எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தி வருகிறார்.